இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல மேடம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். பாதிக்கப்பட்ட அந்த 4 குழந்தைங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கு? நியூஸ்ல தான் பாத்தீங்கல்ல மேடம், சீரியஸா இருக்கிறதா தான் சொல்றாங்க. நியூஸ்ல சொல்றதை விடுங்க சார். மீடியாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இது சென்சிட்டிவ் மேட்டர். அது டிஆர்பிக்காக கொஞ்சம் பில்டப் பண்ணதான் செய்வாங்க. கரூர்ல உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன சொல்றாங்க? நீங்க விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் மேடம், அவங்களும் குழந்தைங்க கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறதா தான் சொல்றாங்க. வெரி குட். குழந்தைங்க உயிருக்கு ஆபத்துனாதான் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், பப்ளிக் கோவம் அதிகமாகும், சோசியல் மீடியா அகிலாண்டேஸ்வரிக்கு எதிராக திரும்பும், அகிலாண்டேஸ்வருடைய மொத்த பேரும் டேமேஜ் ஆகும். பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுத்த பால் பவுடர் அகிலாண்டேஸ்வரியோட ஆதித்யா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியோட தயாரிப்பு தாங்கிற நியூஸ எப்போ மீடியாவுக்கு அதிகாரப்பூர்வமா சொல்ல போறீங்க? நாம ஏற்கனவே போட்ட பிளான் படி மெல்ல மெல்ல ஓபன் பண்ண போறோம் மேடம். மீடியால நெக்ஸ்ட் வரப்போற நியூஸ் அதுவா தான் இருக்கும். குட். பாதிக்கப்பட்ட 4 குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அகிலாண்டேஸ்வரிக்கு எதிரா புகாரை எழுதி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி கம்பெனி சம்பந்தப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா மீடியாவுக்கு நியூஸ் சொல்லுங்க. ஓகே மேடம். இன்னொரு விஷயம் சொல்லுங்க மேடம். அகிலாண்டேஸ்வரிக்கு பப்ளிக்ல நல்ல செல்வாக்கு இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட சொல்லி பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட எப்படியாவது கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொல்லுங்க. அந்த கம்ப்ளைண்ட் தான் இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே மேடம், நான் இப்பவே கரூர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் எதை எப்படி செய்யணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன். அவர் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிருவார். மித்ரா, நந்தினி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. கண்டிப்பா ஆண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். விசாரணையில என்ன தெரிஞ்சது, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பால் பவுடர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான தயாரிப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அந்த கம்பெனி மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை கன்ஃபார்மா பாயும். வாட்? சார், உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பெற்றோர்கள் ஆதித்யா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்லயும் கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தேங்க்யூ சார். இப்போ இந்த நியூஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்போம். குழந்தைங்களுக்கு கொடுக்கிற பால் பவுடர்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கலப்படம் பண்ணி விக்கிறவங்கள சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள பிடிச்சு ஜெயில போடணும். இந்த பால் பவுடர் சாப்பிட்டதால எங்க குழந்தைகளை எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா சார்? இந்த பாவம் அவங்கள சும்மாவே விடாது. நாங்களும் அவங்கள சும்மா விட போறது இல்ல. நல்ல சாபம் கூட. என் குழந்தை ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கு. பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடர்ல கலப்படம் பண்ணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நான் சும்மா போயிடுவாங்க. என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்களையும் கொண்டுட்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். அந்த கம்பெனி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன? அவங்கள பொண்ணு தானே, அவங்கள தாய் தானே. எங்க வேதனை அவங்கள சும்மாவே விடாது. சட்டம் அவங்கள தண்டிக்குதோ இல்லையோ, கடவுள் இருக்கான், கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான். இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. எங்க வயிற்றுச்சல் அவங்கள சும்மா விடாது. பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸோட புகார்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால அந்த ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்தோட தலைவர் அகிலாண்டேஸ்வரியை விரைவில் போலீசார் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது இப்போ என்ன பண்றது? பாதிக்கப்பட்ட குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. நம்ம ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி மேல வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாது குழந்தைங்க சாப்பிட்டது ஆதித்யா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியோட பால் பவுடர் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால நம்ம கம்பெனி மேல சட்டப்பூர்வமா நடவடிக்கை பாயும்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போறோம்னு தெரியல. அது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்பாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிக்கு டெம்பரவரியாக சீல் வைக்கலாம். இல்லைனா பப்ளிக் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அம்மாவை போலீஸ் கைது பண்ணுவாங்களா? அது நடக்க கூடாது மாமா. அம்மாவுக்கு அப்படி ஒரு அவமானம் வரக்கூடாது. அந்த வயசான தாத்தா சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அம்மாவை எப்படியாவது இந்த அவமானத்துல இருந்து காப்பாத்தணும். உடனே ஏதாவது செய்யுங்க மாமா. ஆமா, அது கம்பெனிக்கு சீல் வச்சா கூட பரவாயில்ல. ஒரு வாரம் 10 நாள்ல கேஸ் நடத்தி ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஆண்டி அரெஸ்ட் பண்ண விடக்கூடாது. ஆண்டியை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தணும். வேணும்னா லாயருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? நான் வேணா ஃபோன் பண்ணிட்டா? இல்ல, தேவையில்லை.
என்னாச்சு மாமா? ஏன் ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கிட்டேன். ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கியா? எப்படி? குழந்தைங்க இஷ்யூவில் அம்மாவை அரெஸ்ட் பண்ண போகிறத சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நமக்கு வேண்டப்பட்ட அதிகாரிங்க எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நான் லாயர்கிட்ட சொல்லி இந்த கேஸில் அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கிட்டேன். அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் கொடுத்துருக்க ஆர்டர் தான். ஆதி, உன் அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ இவ்ளோ எச்சரிக்கையா இருக்கியா? இந்த வயசுல நீ 15 கம்பெனிக்கு எப்படி எம்டியா இருக்கன்னு இப்ப புரியுது. ஆனா நான் விட்டுற மாட்டேன். அகில கையில விலங்கு மாட்டி அவ கம்பி என்றதை நான் பார்த்தே தீருவேன். அம்மாவை கைது பண்ணாம இருக்க கோர்ட்ல ஆர்டர் வாங்கின மாதிரி கம்பெனிக்கு சீல் வைக்க கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வாங்குங்க மாமா. கம்பெனிக்கு சீல் வச்சா கூட அது அம்மாவுக்கு தான் அவமானம். ஆமா ஆதி, பார்வதி சொல்றது கரெக்ட் தான். இந்தா. நந்தினி டிவி நியூஸ் பார்த்துட்டு கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஹலோ நந்தினி, இப்பதான் டிவி நியூஸ் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தடவை நாம தான் ஜெயிக்க போறோம். ஆமா மித்ரா, அகிலாண்டேஸ்வரிக்கு எதிரா எத்தனையோ முயற்சியில தோத்து போனேன்னா இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்க போறேன். ஆமா, அகிலாண்டேஸ்வரி டிவி நியூஸ பார்த்தாளா? அங்க நிலவரம் எப்படி இருக்கு? இங்க நிலவரம் ரொம்ப கலவரமா தான் இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னே தெரியல. அவங்களால இனி எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு நான் டைமும் கொடுக்க மாட்டேன். என்ன சொல்ற நந்தினி? மித்ரா, நந்தினி கிட்டயா பேசிட்டு இருக்க? ஆமா ஆண்டி. வனஜா ஆண்டி பக்கத்துலயே இருக்காங்க? ஆமா நந்தினி, இப்பதான் வந்தாங்க. அப்ப நீ போன ஸ்பீக்கர்ல போடு. நான் இப்ப சொல்ல போறது அவங்களும் கேட்கட்டும். ஓகே நந்தினி. ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். ஹலோ ஆண்டி. ஹாய் நந்தினி, சொல்லு. ஆண்டி, நான் இப்ப உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். குட் நியூஸ் தான் நாங்க டிவிலயே பார்த்துட்டோமே. அது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான் ஆண்டி. மெயின் பிக்சர் இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன நந்தினி சொல்ற? இதுக்கே இங்க எல்லாரும் ஆடி போயிருக்காங்க. நீ இன்னும் ட்ரெய்லர் மெயின் பிக்சர்னு சொல்லிட்டு இருக்க? என்ன அது? நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரி கைக்கு நான் விளங்க மாட்ட போறேன்.